ஓம் கம் கணபதியே நமக. எந்த ராசி எந்த லக்கணக்காரர்கள் தினமும் தியானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் ஒருபடி மேலே செல்லலாம் என்பதை பற்றிய பதிவு. சொந்தமாக தொழில் செய்து வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முழுமையாக இந்த பதிவு நிச்சயமாக உதவி செய்யும் என்று நம்புகிறோம். ராசி மண்டலத்தில் காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் தொடங்கும் பொழுது முழுமையாக இந்த தியான நிலையை, தியான முறையை கடைபிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியடைய உதவியாக இருக்கும். நாம் சொல்லக்கூடிய இந்த பதிவு பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். இதில் மற்ற ராசிக்காரர்களுக்கும் சில நேரங்களில் தியானம் செய்வதன் வழியாக வாழ்க்கையில் வெற்றியடைய முழுமையாக உதவி செய்யும். ஆனால் குறிப்பாக இந்த காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய கும்பம், துலாம், மிதனம் ராசி லக்கணக்காரர்கள் தினமும் தியானம் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், இரத்த அழுத்தங்கள், சோர்வுகள் ஆகியவை நீங்கி பொருளாதார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒருபடி மேலே செல்வார்கள் என்பது முழுமையான நமது நம்பிக்கை. இந்த ராசி லக்கணக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி வேலை அமையும் என்று பார்த்தோமானால், அவர்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர் தூரம் பயணித்து வேலை செய்யும்படி சூழ்நிலை அமையும். அதில் விதிவிலக்காக கும்பராசி கும்ப லக்கணக்காரர்கள் மட்டும் ஒரே இடத்தில் இருந்து வேலை செய்ய அதிகமான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் மிதுனம், துலாம் ராசி லக்கணக்காரர்கள் அதிகபட்சம் அவர்களுடைய வேலை ட்ராவலிங்கில் தான் இருக்கும். பயணம் செய்து வேலை செய்கிற மாதிரி கட்டாயமாக இருக்கும். மற்ற ராசிக்காரர்கள் அதுபோல பயணம் செய்து வேலை செய்ய மாட்டார்களா என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக அவ்வாறு இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மற்ற ராசி லக்கணக்காரர்களுக்கு மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய மூன்றும் ஏதோ ஒரு காரணத்தோடு 2ஆம் இடம் அல்லது 10ஆம் இடமாக தொடர்பாகி இருக்கும். அதன் காரணமாகவும் அவர்கள் பயணம் செய்து வேலை செய்யலாம். அதுபோல் 10ஆம் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் வலுத்து இருக்கும் பொழுது அவர்கள் பயணம் செய்துதான் வேலை செய்ய வேண்டிய அமைப்பு இருக்கும். காற்று ராசிகள் என்று சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி லக்கணக்காரர்கள் தினமும் தியானம் செய்வதன் மூலமாக அவர்களுடைய குழப்பம் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து உடனடியாக வெளியே வருவதற்கு அது உதவி செய்யும். கும்பராசிக்காரர்கள் மட்டும் தியானத்தில் அமர்ந்தவுடன் அவர்களுக்கு மனநிலை கட்டுப்பட்டு முழுமையாக தியானம் செய்வதற்கு சென்றுவிடும். காரணம், அங்கு சனி பகவான் மூலத்திரிகோண வீடாகி ஆட்சி பெற்றிருப்பதால் அவர்கள் நிலையான ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் இந்த மிதுனம், துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் இரட்டை சிந்தனை நிலையில் இருக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களால் அவ்வளவு எளிதாக தியான நிலைக்கு முழுமையாக செல்ல முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் 10 to 15 நிமிடம் முழுமையாக தியானம் செய்ய பழகி சில நாட்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த தியான மனநிலையே முழுமையாக வரும். அவ்வாறு தியானம் செய்து முழுமையாக தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தினமும் தியான பயிற்சியை முழுமையாக செய்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும். மிதுனம், துலாம் ராசி லக்கணக்காரர்கள் குறிப்பாக அவர்கள் அவ்வாறு
முழுமையாக செய்வதற்கு இந்த முத்திரை அவர்களுக்கு முழுமையாக பயன்படும். தினமும் தியானம் செய்ய அமரும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவங்களால் முழுமையான தியான நிலையை குறிப்பிட்ட சில நிமிடங்களில் மனநிலை கட்டுப்பட்டு தியான நிலைக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம். அதை தினசரி செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படும். அதுபோல் துளாராசிக்காரர்கள் இது போன்ற கையை வைத்துக்கொண்டு இந்த முத்திரையை பயன்படுத்தும் பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் தினமும் தியான பயிற்சியை முழுமையாக செய்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும். மிதுனம், துலாம் ராசி லக்கணக்காரர்கள் குறிப்பாக அவர்கள் அவ்வாறு முழுமையாக செய்வதற்கு இந்த முத்திரை அவர்களுக்கு முழுமையாக பயன்படும். தினமும் தியானம் செய்ய அமரும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் இந்த முத்திரையை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவங்களால் முழுமையான தியான நிலையை குறிப்பிட்ட சில நிமிடங்களில் மனநிலை கட்டுப்பட்டு தியான நிலைக்கு செல்ல வாய்ப்புகள் அதிகம். அதை தினசரி செய்யும் பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படும். அதுபோல் துளாராசிக்காரர்கள் இது போன்ற கையை வைத்துக்கொண்டு இந்த முத்திரையை பயன்படுத்தும் பொழுது அவர்களுடைய மனநிலை முழுமையாக தியான நிலைக்கு செல்லும் என்பது. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமாக இந்த சின்முத்திரையை பயன்படுத்தி தியானம் செய்யலாம். அவர்களுடைய மனமானது வெகு விரைவாக தியான நிலைக்கு சென்றுவிடும். மற்ற ராசிக்காரர்கள் தியானம் செய்யக்கூடாதா என்றால் அவ்வாறாக இல்லை. எல்லா ராசிக்காரர்களும் தியானம் செய்யலாம். ஆனால் குறிப்பாக இந்த காற்று ராசிக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய மிதனம், துலாம், கும்ப ராசி லக்கணக்காரர்கள் தியானம் செய்யும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையின் ஒருபடி மேலே உயர்வதற்கு நிச்சயமாக முழுமையான பலனை தரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. தினசரி தியானம் செய்வோம். தினசரி மனதை கட்டுப்படுத்துவோம். மனதாலும் அறிவாலும் உடலாலும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். காற்று ராசிக்காரர்கள் தியானம் செய்வதன் மூலமாக வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய முடியுமோ அதுபோல் மற்ற ராசிக்காரர்களும் உடற்பயிற்சி மற்றும் உணவு பழக்க வழக்கம் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக வெற்றியடைய முடியும் என்பதை இனிவரும் அடுத்த பதிவுகள் மூலமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.